ஹாய் 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 எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். நான் வந்து இப்போது இங்கே வந்துருக்கேன்னா தருமபுரி வந்திருக்கேன். எங்களோட வீட்டுக்கு வந்திருக்கேன். நேற்று காலையில் ஒரு 3 மணிக்கு விடிய காலையில் 3 மணிக்கு கிளம்பி இங்கே ஒரு 9 மணிக்கு வந்து சேர்ந்தோம். இங்கே வந்தால் சுத்தமாக டவரே இல்லை. என்னடா கிச்சன்லேயே இருந்து போகிறேன் ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் எனக்கு கிச்சன் என்னைய ஒன்று சொல்லட்டுமா? என்னைய எங்கள் வீட்டுக்காரர் கல்யாணம் பண்ணதை விட இந்த கிச்சனை தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. எப்போ பார்த்தாலும் எனக்கு கிச்சன் தான் செட் ஆகுது வீடியோஸு போடுறதுக்கு. வீட்டில் இருந்தாவே கிச்சன் 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 கிச்சனே தான். கிச்சனு அடுப்பு அதையே எனக்கு எங்கேயுமே உட்கார்றதுக்கே தோண மாட்டேங்குது. எப்போ பாருங்கள் அங்கேயும் அப்படி தான். எங்கேயாவது பார்த்துருக்கேன், கிச்சனில் தானே பார்த்துருக்கீங்க. எனக்கே கோவமாக வருது. எப்போ பார்த்தாலும் கிச்சன் வேலையே தீரவே மாட்டேங்குது. அதனால கிச்சன்லேயே இருக்க முடியாதா இருக்குது. காலையிலேயே சரி மாமனார் தனியாக இருக்கிறாங்க இங்கே. சரி மட்டன் குழம்பு செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சோம். சிலிண்டர் ஆஃப் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அடுப்புலையே வேகுது. ரொம்ப வெயிலாக இருக்குது இங்கே. மழை நைட்டு நிறைய பெஞ்சிச்சா ரொம்ப வெயிலாக இருக்குது. தோட்டத்துக்கு வேறு போயிட்டு வந்தேன்னா ரொம்ப வெக்கையாக இருக்குது. வெயில் வேறு அடிக்குது. காலையிலேயே அடுப்பில் வேறு மட்டன் குழம்பு சமையல் பண்ணேன்னா மாமனாருக்கு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு மட்டன் குழம்பு செஞ்சுருக்கேன். வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய வேலை இருக்குது. வீட்டில் உள்ள வேலையெல்லாம் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெலாம் இருக்குது. முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பணும். அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் பூத்த முல்லைப்பூ காமிக்கிறேன். நேற்று சாயந்தரம் கொஞ்சம் டைம் இருந்துச்சு, பொறிச்சு கட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். சரியான பயங்கர வாசமாக இருக்குது. சாமிக்கு கட்டி வச்சுருந்தேன் நேற்று சாயந்தரம். சாமிக்கு கட்டி வீடு ஃபுல்லுமே பயங்கர வாசனை. இப்போ சரி தலையில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கட்டி வச்சுருக்கிறேன். வீட்டில் பூத்தது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா? பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். சரிப்பா, வேறு என்ன, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரி, வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே ரீல்ஸ் வேறு போட முடியல. சுத்தமாக டவரே இருக்க மாட்டேங்குது, சுற்றிக்கிட்டே இருக்குது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 3 மணிக்கு மறுபடியும் ஊருக்கு கிளம்பலான் இருக்கிறேன். நான் ஒருத்தவங்க கயிறை பற்றி கேட்டிருக்கீங்க. கயிறு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த காலத்தில் பெண்கள்லாம் எங்கே கயிறெல்லாம் போடுறாங்க? எல்லாம் தாலி செயினுங்கிறாங்க, அதுங்கிறாங்க, இதுங்கிறாங்கன்ட்டு தாலியே மறந்துடுறாங்க. தாலி ஒரு சில பேர் தாலி நல்லா இருக்குது, கயிறு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நான் கயிறு தான், சும்மா கயிறு தாங்க போட்டிருக்கேன். தாலி செயின் போடுற அளவுக்குலாம் எங்களுக்கெல்லாம் வசதி வாய்ப்பெல்லாம் இல்லை. அதனால் கயிறு தான் போட்டிருக்கேன். கயிறையே சூப்பராக இருக்குன்னு சொன்னீங்கள்ல, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஓகே, பாய். ஈவினிங் ஊருக்கு கிளம்புனா கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது. இப்போ தான் தோட்டத்தில் போயிட்டு தோட்டத்து வேலையெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு முடிச்சுட்டு இப்போ தான் வந்துட்டு இப்போ சமையல் வேலை முடிச்சிருக்கேன். இன்னைக்கு கிச்சன் வேலையெல்லாம் கூட்டி ஒதுக்கி க்ளீன் பண்ணிவிட்டு 3 மணிக்குள்ளே நான் ஊருக்கு கிளம்பணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய மழை இருக்குதுன்னு நியூஸில் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம கிளம்பி ஊருக்கு கோயம்புத்தூரை தாண்டிடணும், தருமபுரி பார்டரை தாண்டிடணும். அப்போ தான் அந்த மலையிலேருந்து தப்பி 2 வீலரில் தான் போகணும். அது பெரிய சிரமமாக இருக்குது. சீக்கிரமாக கிளம்பணும். பாய். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். பை.